நம்மளே செகண்ட் சாக்டரி அன்பர் இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் ஒன்று பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாருங்கள், இப்போ ஒரு புது மாடல் ஒன்று வந்துருக்கு ஏர்டெல்லில். அது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ வந்துருக்குது, நல்லா இருக்குதுன்றாங்க நிறைய பேர். அது பார்த்துருவோம், அது அன்பாக்சிங் எப்படி இருக்கானு பிரித்து பார்த்துருவாங்க. வாங்க வீடியோ போய் பார்ப்போம். சரிங்களா? பிரித்து பார்த்துட்டு அது ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, பாக்ஸ் எப்படி, ரிமோட் எப்படி என்னன்றது ஒரு டைம் பார்த்துடலாமா? சரிங்களா? நண்பர்களே, இதை பிரித்து பார்த்துருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், பாக்ஸ் வந்து இது ஏற்கனவே இருந்த மாதிரி மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லோகோ கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் இந்தியான்ற நேமில் தான் நமக்கு இது இப்போ சப்ளை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்திய தயாரிப்புன்ற மாதிரின்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்த பாக்ஸும் இந்திய தயாரிப்புன்னு சொன்னாங்க. பார்ப்போம் இது வந்து எப்படி இருக்கானு பார்ப்போம். சரிங்களா? பிரித்து எடுத்தோன்னா நமக்கு வந்து என்னென்ன பாக்ஸ் எப்படி, அடாப்டர் எப்படி இருக்குது எல்லாமே உள்ள பார்த்துலாம். சரிங்களா? பாருங்கள், பாக்ஸ் வந்து உண்மையிலே அருமையான பாக்ஸ் தான். அதாவது ஒரு லுக்காகவே இருக்குது பாக்ஸ் பார்க்குறதுன்னு வச்சுங்களேன். பாருங்கள், அதாவது ஏர்டெல்லினுடைய லோகோ போட்டு டால்பி அப்படின்ற டால்பி ஆடியோ ஹெச்டின்னு சொல்லி லோகோ நல்லா ஒரு அருமையாகவே பாருங்கள், நல்லா அருமையாக கொடுத்துருக்கான் பாக்ஸ். பாக்ஸ் பார்த்து லுக்காகவும் இருக்குதுங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஹீட் ஆகாதபடிக்கு பாருங்கள், நல்ல ஒரு ஸ்டைலிஷாக தயாரிச்சிருக்கான் போல். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளக்கு இது பார்த்திங்கன்னா HDMI கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம CRT டிவி, சாதா டிவி இருக்குங்களா, சாதா டிவி பார்த்திங்கன்னா வீடியோ ஆடியோ போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சேட்டலைட்டுக்கு யூஸ் பண்ணுற பின்னு தாங்க இது. ஓகேங்களா? இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது நம்ம பென்ட்ரைவ் டைப் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பென்ட்ரைவ் வேணால் போட்டு கனெக்ட் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இதில் இருக்குது. ஓகேங்களா? ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது தாங்க பாக்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே என்னென்னு பார்த்துலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க. இது எல்லா கம்பெனிலையுமே எக்ஸ்ட்ரா வரும். அதாவது தெரியாதவங்க இதை படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், இது ரிமோட் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ஃபீச்சர்ஸ்ன்ற நம்ம இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்ற மாதிரி நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலான்றதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து பார்த்துலாம். இது வந்து 12 வோல்ட் அடாப்டரு. இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியான அடாப்டர் தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டில் பார்த்திங்கன்னா 1.5 ஆம்ஸ் அந்த ரேஞ்சு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், 1.5 ஆம்ஸ் தான். அடாப்டரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். அதை இப்போ அடாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம குறைய சொல்ல முடியாதுங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு அடாப்டர் தான், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு HDMI கேபிளும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நார்மல் பாக்ஸ் வரும்போது அந்த நார்மல் பாக்ஸில் AV ஒயர் வரும். சரிங்களா? 3 பின் ஒயர் சொல்லுவீங்களே, AV ஒயர்னு சொல்லுவோம். அந்த AV ஒயர் வரும். அந்த AV ஒயர் பார்த்திங்கன்னா சாதா டிவிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஆனால் LED டிவிக்கு நம்ம அதை கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் டல்லாக தெரியும். அதனால் HD பாக்ஸ், இந்த பாக்ஸ் அப்படின்றதுனால HD பாக்ஸுக்கு இந்த HDMI கேபிள் கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு கிளாரிட்டியெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். சரியா? அது போட்டால் தான் நமக்கு வந்து நேரில் பார்க்குற மாதிரியும் ஒரு ஃபீல் ஏற்படும். இது வந்து பார்த்தா 1.5, அதாவது 1.5 மீட்டருடைய கேபிள் தான். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியில் வாங்கினா ஒரு 160 ரூபா அந்த ரேஞ்ச் இருக்கும். நல்லாயிருக்கும் கேபிள். பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரிமோட் ஒன்று. ரிமோட்டு பார்த்திங்கன்னா சேம் தான், முன்னே கொடுத்தாங்க இல்லையா, சேம் அதே மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க. சேம் நல்ல குவாலிட்டியான ரிமோட் தாங்க, நல்லா சூப்பராக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி பாருங்கள், இது டிவி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில். ஆனால் பேர் பண்ணணும், பேர் பண்ணிங்கன்னா இங்கே டிவி ஆன் ஆஃப் இதில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏவி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பேர் பண்ணிட்டீங்கன்னா ஏவியும் வேலை செய்யும். ஆனால் ரிமோட்டுக்கு வந்து வால்யூமும் பண்ணலாம், ஆனால் வால்யூம் பண்ணாதீங்க. சரிங்களா? டிவி மாற்றிட்டிங்களா அது கேன்சல் பண்ணுறது நிறைய பேர் தெரியாமல் போயிடுது. ஆனால் கேன்சல் பண்ணலாம், அது வழி இருக்குது. ஓகேங்களா? இதுதாங்க இது ரிமோட்டு. அண்டு இதுக்கு ஒரு செல்லும் கொடுத்துட்றாங்க, 2 செல்லு. ஓகேங்களா? செல்லு நல்ல ஒரு குவாலிட்டியான செல் தான், பரவாயில்லைங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நம்ம வந்து இதை நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணிவிடுவோம். இதனுடைய சாஃப்ட்வேர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த சாஃப்ட்வேர் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கிறது எப்படி இருக்குது, ஏன்னா அது ஒரு டைம் பார்த்துருவோங்க. ஏன்னா டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மெனுக்குள்ளே போய் செக் பண்ணும்போது அதோட ஃபீச்சர்ஸு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அது எப்படி வேலை செய்யுது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு டைம் பார்த்துருவாங்க. டிவி கனெக்ட் பண்ணிட்டு பார்த்துலாம் வாங்க ஒரு செகண்ட். நண்பர்களே பாருங்கள், இதை நம்ம செக் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபீச்சர்ஸ் உள்ள பார்த்திங்கன்னா மெனு எல்லாமே கொஞ்சம் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குங்க.
நண்பர்களே பாருங்கள், இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிட்டோம். இது ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது அதாவது பார்த்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏர்டெல்னுடைய பாக்ஸில் இந்த சேம்னுடைய லோகோ தான் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் தான். சேனல் ஓகே பண்ணலாம் பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஆல் சேனலு, ஏர்டெல் ஸ்பெஷல், ஹெச்டி என்டர்டைன்மெண்ட்டு, மூவிஸு, ஸ்போர்ட்ஸ், நியூஸு, சரிங்களா. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல், ரீஜனல், கிட்ஸு, மியூசிக்கு, என்டர்டைன்மெண்ட்டு, லைஃப் ஸ்டைல் அண்ட் டிவோஷனல், சில எஜுகேஷன், இந்த மாதிரி வந்து இது பழைய இதுக்கு முன்னாடியே வந்த சாஃப்ட்வேர். இதுக்கு முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் இருந்தது. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சிலதெல்லாம் சேஞ்ச் ஆச்சு. இப்போது இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஹெச்டி பாக்ஸில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா நார்மல் பாக்ஸில் தான் இந்த ஆப்ஷன் இருந்தது. அப்போதெல்லாம் ஹெச்டி வரலைங்க. அப்போ நார்மல் பாக்ஸ் இந்த மாதிரி வந்தது. ஹெச்டி பாக்ஸுக்கு வரும்போது இப்போ தான் வந்து இந்த மெனு ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. இப்போ மை அக்கௌண்ட்டு, ஹெல்ப்பு, மை அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும், சரிங்களா. ஆக்டிவேஷன் போட்டால் அதுக்கடுத்து ஹெல்ப்புக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் சென்டர் நம்பர் நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம். கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே நீங்கள் நம்பர் தெரியல அப்படின்ற பட்சம் இங்கே போய் எடுத்துக்கலாம், சரிங்களா. அதே மாதிரி சர்ச்சு, இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறோன்னா இதுக்குள்ளே போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மை ரெக்கார்டில் பார்த்தா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை வந்து நீங்கள் உள்ளே போய் ஓகே பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி செட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் செட்டிங்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ, லாங்குவேஜ், இதெல்லாம் பாருங்கள் செட்டிங்கில் போய் நம்ம இதில் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அதான் பழையனுடைய சாஃப்ட்வேருங்க. இது நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. பேரண்டல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசங்க எதாவது பார்க்கக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா இந்த சேனலில் வந்து இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த சேனலை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு போட தான் அந்த சேனல் ஓப்பன் ஆகும். அப்போ பசங்களால் அதை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் செட்டிங் அண்ட் சிஸ்டம் செட்டிங்கில் போனீங்கன்னா ஆடியோ வந்து நீங்கள் எவ்வளோ வேணுன்றது மாதிரி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், சரிங்களா. இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவலேஷன் சொல்லும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி டிவினா இந்த மாதிரி தான் வரும். எல்இடி டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080 I அல்லது P, சரிங்களா. இது ரெண்டுத்தில் ஏதாவது சூஸ் பண்ணலாம். அப்படி வச்சிங்களா தான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி நல்லாயிருக்கும், சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் சிஆர்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1080 வைக்கக்கூடாதுங்க, சரியா. அது சில டிவிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், படம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து படம் நிற்காது. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணணும்னா நீங்கள் இதை வந்து ரெகுலேஷனை குறைச்சிருங்க. அதாவது 5760I அல்லது 5760P, இந்த ரெண்டுத்தில் எது சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை போயிடும், கிளியர் ஆகிடும். இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வர்ற ஒரு சாதா டிவிக்குள்ள பிரச்சனை தான். ரெகுலேஷன் அதிகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு படம் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ இது குறைச்சிங்கன்னா அது கிளியர் ஆகிடும், சரிங்களா. அது எஸ்ஸாக நோவான்னு கேட்குது, நம்ம நோ கொடுத்து பேக் வந்துடலாம். ஏன்னா இது ஹெச்டி பாக்ஸ்னால் 1080Pயில் தான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து மாஸ்டர் ரீசெட் மொத்தத்தையும் அழிச்சிடலாம் நீங்கள் உள்ளே போய்ட்டு, ஓகேங்களா. பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா மொத்தமாக அழிஞ்சிடும். அதாவது சிஎம் மோடு உள்ளே போயிட்டோம்னா உங்களுக்கு வந்து இது ஆக்டிவேஷன் போட்டால் தான் மற்றதெல்லாம் டேட்டாஸ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. இது தாங்க ஃபீச்சர்ஸு. இது வந்து ஆல் சேனலுக்குள்ள ஓகே பண்ணிட்டீங்களா உங்களுக்கு வந்து ஃபேவரெட்டு, ஆல் சேனலு, ஸ்பெஷலு, ஹெச்டி என்டர்டைன்மெண்ட்டு, மூவிஸு, ஸ்போர்ட்ஸு, நியூஸு, சரி, இன்டர்நேஷ்னல், ரீஜனல், இந்த மாதிரி, சரிங்களா. கிட்ஸு, இந்த மாதிரி போயிட்டு உள்ளே ஓகே பண்ணி படம் பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது முன்னே இருந்த சாஃப்ட்வேரில் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி சில வருஷங்களுக்கு பின்னாடி இது ஹெச்டி பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இது நல்லா தான் இருக்குங்க பார்க்குறது, ஓகேங்களா. இவ்வளோ தான் இது ரிவிஷன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனி டவுட் எதுனாலும் உங்களுக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் போட காத்திருக்கேன், ஓகேங்களா. ஓகே, பாய்.